ஸ்ரீ குருப்யோ நமக. ஸ்ரீ மாத்ரே நமக. பக்தி பாஜாம் பரம் ஸ்ரேயசே கல்பசே யோகினாம் மானசே தியோதசே. காளிதாச விரசிதம் ஸ்ரீ ஷியாமளா தண்டகம். காளிதாசர் இந்த ஸ்லோகத்தில் அம்பாள் எப்படி அனுகிரகம் பண்ணுறா பக்தர்களுக்குன்றதை சொல்கிறார். அம்பாளை சரணாகதி பண்ணினா எல்லா வளங்களையும் வற்றாத வழங்குறான்னு சொல்கிறார். தேவியானவள் யோகிகளுடைய மனதிலே சிம்மாசனம் விட்டு விட்டிருக்காளா. இப்படி இந்த தேவியானவள் எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணுறா. இந்த ஸ்லோகத்தை நாம் கேட்டோமானா நமக்கு வற்றாத செல்வங்களை வாரி வழங்குவா. சுஸ்வபேசாய மங்களம் சிவச்சிதம்பரம் சிவகாம சுந்தரி அம்பிகா சமேதம் ஆனந்த நடராஜமூர்த்தி கிருபா கடாட்சம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். இன்பமே சூழ்க எல்லா உயிரும் என்பொற்றிருக்க. மேதா விலாசங்கிற இந்த காணொளி மூலம் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சிறப்பான சிந்தனைகள் வரிசையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது என்னன்னா, திருமண பந்தம். திருமண பந்தத்தை முறிக்கிறது யார்? பொது காலத்தில் பார்த்தீங்கன்னா திருமணமானது சுலபமாக முறிக்கப்படுது. திருமணம் என்பது மனங்கள் ஒன்று சேர்ந்து நறுமணம் வீசுவது. திருமணம் அந்த மனங்கள் நறுமணம் வீச திரு என்ற பெண் தேவை. பெண்ணின் மனம் ஆணின் மனதோடு சேர்ந்து மனம் வீசும் பொழுதுதான் அது திருமணமாக நறுமணமாக திகழ்கிறது. இப்படி மன ஒற்றுமை, குண ஒற்றுமை, வசதி ஒற்றுமை, உறவு ஒற்றுமை, குல ஒற்றுமை, கல்வி ஒற்றுமை, இன்னும் இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். இப்படி எல்லாம் பார்த்து ஒரு திருமணமானது காலம் நேரம் பார்த்து உறவுகள் எல்லாம் கருத்தொருமித்து நடக்கும். அப்படிப்பட்ட திருமணமானது இறுதி காலம் வரைக்கும் ஒன்றாக இருக்கணும். அதுக்கு தான் சான்றோர்கள், பொதுமக்கள், உறவு முறைகள், இயற்கை சக்திகள், அரசமரம், சூரியன், அக்னிதேவன், இறையருள், ரிஷி புங்கவர்கள், இப்படி எல்லோரும் சாட்சியாக கொண்டு ஒரு திருமண பந்தத்தை ஏற்படுத்துகிறாங்க. இதுக்கு 4 வேதத்தில் உள்ள வேத விற்பனர்கள் மந்திர ஒலி கூட்டி அனைவருடைய ஆசீர்வாதத்தோட ஒரு மங்கள நான் கொண்டு ஆணும் பெண்ணும் இணைகிறார்கள். இப்படிப்பட்ட பந்தத்தை யார் காரணம் கொண்டு பிரிக்கிறார்கள்? எப்படி திருமணம் ரத்தாகிறது? இதுக்கு கணவன் காரணமா அல்லது மனைவி காரணமா? முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமண ரத்து அப்படிங்கிறதே நம்மளுடைய இந்து தர்மத்தில் கிடையாது. 4 வேதத்திலேயோ அல்லது இதிகாசத்திலேயோ புராணத்திலேயோ திருமண ரத்துக்கு எந்த வழிகாட்டியும் இல்லை. கூடி வாழ தான் 1000 வழிகளை சான்றோர்களும் வேதமும் சொல்லியிருக்க தவிர திருமண பந்த முறிவுக்கு எந்த வழியும் இல்லை. தற்பொழுது காலத்தில் பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையானது மனிதர்களின் கட்டுப்பாட்டை மீறி போயிட்டுருக்கு. இதுக்கு காரணம் என்ன? ஆனா பெண்ணா, கணவனா, மனைவியா, சமுதாயமா, உறவுகளா, யார் இதுக்கு காரணம்? யாரும் காரணமாக இருக்க முடியாது. கணவன் மனைவி ஒன்றுபட்ட வாழ்க்கையில் ஆணும் பெண்ணும் தங்கள் நிலைப்பாட்டை மீறிய அத்துமீறிய செயல்களை செய்கிறார்கள். திருமண பந்தத்தை முறிச்சு கொள்றதுங்கிறது ரொம்ப சுலபமான ஒரு விஷயமா போச்சு இந்த காலத்தில். காலம் தொட்டு முன்னால பார்த்தீங்கன்னா திருமண பந்தத்தை முறித்துக்கிட்டு போனது ஆணாதான் இருப்பான். நல்ல மனைவியே, கட்டின மனைவியே பாதியிலே விட்டுட்டு போனோம் எத்தனையோ பேர். மறுமனை நோக்கி வாழ்க்கை பாதையை மாற்றி நம்பி வந்தவளை பாதியில விட்டுட்டு போன கணவன்மார்கள் எத்தனையோ பேர். பெண்களுக்கு அந்த காலத்தில் கால புருஷர்களாக ஆண் இருந்திருக்கான். இப்போ அந்த நிலை மாறி போச்சு. பெண்கள் விட்டு விலகி செல்ற காலம் வந்துட்டுது. இதுக்கு காரணம் என்னன்னா, விடை தெரியாத விடலை பயல்கள், வக்ர புத்தி கொண்ட வினோதமான ஆண்கள், சுய கௌரவம் இல்லாத ஆண்மை, இப்படி எத்தனையோ காரணங்களை பெண்கள் சொல்றான். இதன் காரணத்தை கொண்டு திருமண பந்தமானது பிரிகிறது, முறிகிறது. பெண்கள் மறு வாழ்க்கை அமைச்சு கொள்ளலான்னு போறாங்க. ஏமாற்றப்பட்ட பெண்கள் இப்போது விழித்து கொண்டார்கள்.
2-3 எடுகோள்களை காட்டுறேன் பாருங்கள். மகாபாரதத்தில் பாண்டு தன் ராஜ்ய பரிபாலனத்துக்காக அரியணையில் ஏற வேண்டிய நேரம் வருது. அப்போது அவனுக்கு பட்டமகிழ்ச்சி தேவை. ஆகையினால திருமணத்துக்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. குந்தியே மணக்கிறான். குந்தியானவள் பல எண்ண கனவுகளோடு அஸ்தினாபுரம் நோக்கி வரா. அரண்மனை வந்த பிறகு அரண்மனை வாசம் கூட சரியா அவளால் அறியல. அதி விரைவாக மகத தேசத்துக்கு நோக்கி படையெடுக்க வேண்டிய நிலைமையானது ஏற்படுகிறது. பாண்டு மகாராஜா போர்க்களத்தில் தலைமை ஏற்கிறான். அப்போ தன்னுடைய எண்ண கனவுகள் எல்லாம் இடைவெளியாக அப்படியே தொக்கி நிற்கிது. குந்திக்கு வாழ்க்கையை தொடங்காத நிலையிலே கணவனை போர்க்களம் நோக்கி அனுப்புகிறார். அனுப்பிட்டு என்ன கனவுகளோடு அஸ்தினாபுரத்தில் குந்தி காத்துக்கிட்டு இருக்கா. அப்போ வினோதம் நடைபெறுகிறது. போரில் வெற்றிக்கனியோடு ஒரு கன்னியையும் கூடவே கூட்டி வரான் பாண்டு மகாராஜா. மாத்திரிங்கிற கன்னியை அழைச்சிட்டு வரான். திருமணம் பண்ணி அழைச்சிட்டு வரான். வரமாக நமக்கு வாழ்க்கை கிடைத்ததுன்னு குந்தி நினச்சிட்டு இருக்கும்போது வழி சுழற்சி போல அவருடைய வாழ்க்கையில் மாத்திரி நுழைகிறாள். விதியின் விளையாட்டு அங்கே ஆரம்பமாகிறது. வெளியில் சொல்ல முடியாத புழுக்கத்தோட தன்னுடைய வாழ்க்கையை மாத்திரியோட பங்கிடுறாள். இதில் பாண்டியனுடைய மன எண்ணத்தில் எந்த மாற்றமும் இல்லை. குல வழக்கத்தினுடைய சாரம். குந்தியின் எண்ண கனவுகள் சுக்கல் சுக்கலாக நொறுங்கி விடுகிறது. அப்படி இருந்த போதிலும் குடும்ப கௌரவம், தான் பிறந்த வீட்டினுடைய கௌரவம், வாழ வந்த வீட்டோட கௌரவம், இவைகளை மனதில் கொண்டு மனதினை அடக்கி வெளி உலகத்திற்கு ஒரு வேஷம் போட்டு உள்ளத்தில் புழுங்கி முடக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்கின்றாள் குந்தி. இதுதான் அந்த கால பெண்களோட நிலைமை. ரகு வம்சத்தில் பார்த்தீங்கன்னா ஹரிச்சந்திர மகாராஜா தன்னுடைய பட்ட மகிழ்ச்சியை சந்திரமதியை கடனுக்காக காசிமா நகரத்தில் ஒரு அந்தணன் கிட்ட விற்கிறான். அப்போது காசி மகாராணியினுடைய நிலைமையும் அதுதான். சாமானிய பெண்ணோட நிலைமையும் அதுதான். கணவனால் விடப்பட்டு கைவிடப்பட்டு கடனுக்காக விற்கப்பட்டு சோற்றுக்காக கடைநிலை ஊழியத்தில் ஈடுபடுறா சந்திரமதி. அப்போது பெண்மையினுடைய நிலைமையை பாருங்கள். யார் அங்கே விட்டு கொடுக்குறா? ஆண் தான் விட்டு கொடுக்குறான். அதே போல் குரு வம்சத்தில் தருமத்தின் தலைவன் யுதிஷ்டன் தருமன் தன் மனைவியை திரௌபதியை ஐவருக்கும் உரிமையான பொது இடத்துல பகடையாக பயன்படுத்துகிறான். அப்போது எங்கே போனது அவனுடைய தர்மம்? விலை மதிப்பில்லா திருமண பந்தத்தில் விட்டு விலகியது ஆண்மகன்கள் தான். அந்த காலத்தில் நிறைய எடுகோள்களை பார்க்குறோம். நலமகா சக்கரவர்த்தி நடு இரவில் தமயந்தி எங்கே தன்னுடைய கணவன் நம்மளை விட்டுட்டு போயிடுவானோன்னு தன்னுடைய முந்தானி தலைப்பினால் கட்டி வச்சிருக்கா. அப்போது அந்த கத்தியால் அறுத்துட்டு நள்ளிரவில் தமயந்தியை பிரிகிறான். பெண்மை அங்கே அப்படியே விட்டுட்டு போகிறான். இப்படி எத்தனையோ எடுகோள்களை நாம் காட்டலாம். எல்லாம் போக இப்போ பார்த்திங்கன்னா பெண்கள் திருமண பந்தத்தினை முறித்து கொள்ள முயற்படுகிறார்கள். உறவுகளில் முரண்பாடு விளைகிறாங்க. விரைவாக முடிவெடுக்கிறாங்க. இந்த மாதிரியான கலாச்சாரம் இப்போ நிறைய பரவி வருது. இதனால் என்ன நிகழும் அப்படின்னு சொன்னோம்னா பெண்மையினுடைய ஸ்திரத்தன்மையானது பாதிக்கும். உறவு முறையில் சீர்கேடுகள் வலிமையாகும். வலி தாக்கும். வலி நிறைந்த வாழ்க்கையாக மாறும். மறுமலர்ச்சியை விரும்பி போகிற பெண்கள் மறுபடியும் அதே மாதிரியான உறவு சீர்கேடுக்கு ஆளாவாங்க. அதுதான் நிதர்சனம். அதுதான் நிச்சயம். கேள்விக்குறிதான் மீண்டும் வாழ்க்கையிலே சிக்கலை ஏற்படுத்தும். இதனுடைய விளைவு நிம்மதி இல்லாத மறுபடியும் அதே போல வாழ்க்கை தான் பெண்ணுக்கு ஏற்பட வாய்ப்பு ஏற்படும். என்ன காரணம்னா வரக்கூடிய ஆணானவன் முன் வாழ்க்கையை பற்றி விமர்சிக்காமல் இருக்க மாட்டான். தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா பெண்ணானவள் ஒரு ஆடவனை எப்போது பிரியலாம், எப்போது திருமணத்தை ரத்து செய்யலாம், மனையாளை விட்டு மாற்றான் மனையாளை நோக்குபவனை தள்ளி வைக்கலாம், விட்டு பிரியலாம்.
அடுத்தது பெண்மையை இழிவுபடுத்தும் சந்தேக குணம் கொண்டவனை பிரியலாம். இது ரெண்டுத்துக்காக மட்டும்தான் பிரியலாம். மற்ற காரணத்துக்காகலாம் பிரியறதுங்கிறது பெண்மைக்கு அழகல்ல. விலை மதிக்க முடியாத வனப்பையும் கற்பையும் ஒரு ஆடவன் கிட்ட பகிர்ந்த பின்னால பெண்ணானவள் மற்றொரு பிணைப்பை எப்படி எதிர்கொள்ள முடியும்? முடியவே முடியாது. மேலே சொன்ன இரு காரணங்களுக்காக விட்டு விலகி இருக்கலாம். மற்றபடி எந்த காரணங்களுக்காகவும் பெண்ணானவள் திருமண பந்தத்தை மறுக்கக்கூடாது. மாற்ற முயலலாம். விடை தேட முடியாத வினாக்கள் உலகத்தில் எதுவுமே இல்லை. பெண் என்பவள் நினைச்சான்னா விண்ணையே மண்ணுக்கு கொண்டு வரலாம். அப்படி வல்லமை பிடித்த பெண்ணானவள் உலகத்திலுடைய அனைத்து ஜீவராசிகளுக்கும் மேலானவள் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால்தான் பார்த்தீங்கன்னா ஆண் கடவுளாகிய சிவபெருமானுக்கு காளை வாகனம், தேவிக்கு பெண் தெய்வத்துக்கு உலகமே பயம் கொள்ளக்கூடிய சிம்ம வாகனம், சிங்கத்தையே அடக்கி தன் பாதத்துக்கு கீழே ஒடுக்கி உட்கார வச்சிருக்கா. அப்போது திருமண பந்தத்தில் ஒரு ஆணை சரியாக பெண்ணானவள் மனம் கொண்டு நிலை கொண்டு ஒரு பாதைக்கு அவனை வழிவகுக்க முடியும். அங்கீகரிக்கப்பட்ட வாழ்க்கை அப்போதான் வசந்தமாக இருக்கும். இல்லைன்னா சூன்யமாக போயிடும். சூன்யமாக்குறதும் வசந்தமாக்குறதும் பெண்ணோட கையில் தான் இருக்குது. திருமண பந்தத்தை ஏற்படுத்தும் பெண்ணே அந்த உறவை முறிக்கக்கூடாது. அதுதான் அவைய அருமையாக சொல்கிறா. முட்டவே கூசி நிலை நில்லா குலக்கொடி. கூசி நிலை நில்லா குலக்கொடி. குலமகளா ஒரு வீட்டுக்கு ஒரு பெண்ணானவள் வந்தானா கணவனோட அழகான தோற்றத்திலேயும் வளமான பேச்சிலேயும் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் வசீகரிக்கிறா. நிலை பெற்ற வாழ்வதனை ஊரார் போற்றும் வழியில் இருக்கணுமா. நீடு புகழ் வாழ்வதனை பெறுவதற்கும் குலப்பெருமை போற்றுவதற்கும் அப்படி இருக்கணும்னா அவன் நாணத்தோடு இருக்கணும்னு அவை சொல்கிறா. கூசி நிற்கும் நாணமதை போற்றார் என்றால் பலரும் பற்பலரும் தம்மை கண்டு தூற்ற பாழாகிவிடுமா அவங்களோட வாழ்க்கை. நாணத்தை கொண்டு எந்த பெண் இருந்தாலும் அவள் குலக்கொடியாக கருதப்படுறா. நாணத்தை விட்டவர்களை பல பேரும் பேசும்படியாக நிலை ஏற்பட்டுடும் அப்படின்னு அவை பெண்ணோட நிலைமையை அருமையாக குலமகளாக அருமையாக சொல்லியிருக்கா. முட்டவே கூசி நிலையில்லா குலக்கொடி. இப்போது குலமகள் எப்படி இருக்கணும்? நாணத்தை விடவே கூடாது. நாணம் எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கணும். நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் மஞ்சா இயல்பும் ஞான செருக்கும் புதுமை பெண்ணின் இலக்கணம்னு பாரதி சொன்னார். புதுமை பெண்ணானாலும் சரி, பழமை பெண்ணானாலும் சரி, பதிவு கொண்ட பெண்ணாக இருக்க வேண்டும். அவருடைய பெண்மையானது போற்றும்படியாக இருக்கணும். விளக்கம் 1000 கொடுக்கலாம். விளங்க முடியா பொருள் கொண்டவள் பெண்மை. பெண்மையே விளங்கா பொருள் கொண்டது. சமுதாயத்தினுடைய விடிவெள்ளியாகத்தான் இருக்கணுமே தவிர விளக்கை தேடும் விட்டில் பூச்சிகளாக பெண்கள் மாறக்கூடாது. ஒரு சமுதாயத்தையோ உலகத்தையோ ஒரு வீட்டையோ ஒரு நாட்டையோ கட்டி காக்க வேண்டிய பொறுப்பானது பெண்களுக்கு இருக்குது. அப்போது அந்த குடும்பம் அப்படிங்கிற பந்தம், திருமணம் அப்படிங்கிற பந்தம், திரு அப்படிங்கிற பெண்மினால் ஏற்படக்கூடிய அந்த பந்தத்தை அவங்களே விளக்கக்கூடாது. எப்படி சரி பண்ணி வாழ வேண்டுமோ அப்படி வாழ்ந்தால் உலகமானது உய்யும், இல்லம் சிறக்கும், நலம் பெருகும், பெண்மை போற்றப்படும். உலகத்தின் அங்கீகாரம் பெண்மை. பெண்மை இல்லை என்றால் உலகம் இருண்டுவிடும். பெண்ணானவள் போற்றப்படுபவள், பாதுகாக்கப்படுபவள், உலகத்தை உண்டாக்குபவள். அவளுடைய பெண்மையானது போற்றப்பட வேண்டும். திருமணமானது பந்தம். அந்த பந்தத்தை பெண்ணாக காத்து உயர்வாக கொண்டு செல்ல வேண்டியது பெண்களோட கையில் இருக்குது. அப்படிங்கிற இந்த சிறப்பான சிந்தனையை இத்துடன் முடிக்கின்றேன். வேறு ஒரு சிறப்பான சிந்தனையோடு மேதாவிலாசம் காணொளியில் சந்திக்கின்றேன். மேதாவிலாசம் காணொளியை எல்லோருக்கும் பகிருங்கள். எல்லோரும் இந்த பதிவை கேட்டு பயனடையட்டும். நன்றி, வணக்கம்.